சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு கட்டத்துல வட்டிக்கு கடன் வாங்கி செலவழிக்க ஆரம்பிச்சோம். அப்ப கூட என் மானம் போகாம காப்பாத்துனது பவித்ராதாம்மா. நான் வாங்கின கடனை வெளியே தெரியாம அடைச்சு என் மானத்தை காப்பாத்துனா. இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட அவ இதை பத்தி சொன்னதில்ல. அப்பதான் அவளோட குணம் எனக்கு புரிஞ்சுது. நான் அந்த நிமிஷமே மாறிட்டேன் என்னம்மா, மாறிட்டேன், திருந்திட்டேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் மாற மாட்டாங்கம்மா. இதுங்க திருந்தாத ஜென்மங்க. இப்ப என் கவலை எல்லாமே உன்னை பத்தி தான்மா. மாமா, இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இத பாருமா, என்னால உனக்கு நேரடியா எந்த உதவியும் பண்ண முடியாதுமா. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. நீ ஆதியையும் பவித்ராவையும் பார்த்து நடந்ததையெல்லாம் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லாவே தெரியும். நீ போய் நின்னாலே போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அசிங்கமாயிரும்ல மாமா. புதுசா தெரிஞ்சா தானே அசிங்கம். அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். புதுசா தெரியறதுக்கு எதுவுமே இல்ல. இதனாலதான் நீ மனோவை கட்டிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொன்னாங்க. நீ படி கீர்த்தி, படிப்பு தான் உனக்கு உதவியா இருக்கும்னு உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஏன் சொன்னாங்கன்னு உனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் நிக்க முடியுமாமா? நான் என்னெல்லாம் அவங்கள பேசிட்டு வந்தேன். நான் அங்க போய் நின்னா எனக்கும் அவமானம் இல்ல, என்னை கேவலமா பார்க்க மாட்டாங்க. என்னைக்குமே பிறந்த வீட்டுல உள்ளவங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கம்மா. என்ன நடந்தாலும் உனக்கு ஃபீஸ், அப்ளிகேஷன், நகைன்னு பவிதானமா வாங்கி கொண்டு கொடுத்தா. எல்லாம் சரிதான் மாமா. ஆனா எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத நீங்க மறக்கல தானே? எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நான் வந்தேன். திரும்பி போய் அவங்க கிட்ட நான் போராடி தேர்ந்தெடுத்தேன்ல, அந்த வாழ்க்கையில தோத்துட்டேன்னு போய் நிக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கம் மாமா. தலை குனிஞ்சு தன்மானம் இல்லாம